அடுத்தது வந்து திருப்பி அவங்க வாரிசுகிட்ட திருப்பி போய் வாங்கணும். ஸோ இது வந்து சேல் அக்ரிமெண்ட்டுக்கும் சேல் டீடுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரொம்ப 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 மேண்டேட்ரி சார். முன்னாடிலாம் அறிவு சார்ந்த விஷயங்கள் எட்டப்படாதனால இந்த நீங்கள் சொல்கிற கேஸ் வந்து நிறையா இதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சார். அதே மாதிரி பவர் போட்டிருந்ததை நம்ம விற்பனைக்கு வாங்கலாமா சார், இல்லை பவர் கேன்சல் பண்ணி ஓனர்கிட்ட தான் வாங்குறது நல்லதா சார்? பவர் லேட்டஸ்ட்டாக போடுறதா இருந்தால் அவங்ககிட்ட வந்து லைஃப் சர்டிஃபிகேட், அந்த பவர் கொடுத்தவர் வந்து உயிரோட இருக்கிறாரா இல்லையான்றதை அவர் நேரடியாக ஒரு டாக்டர் பார்த்து கண்காணித்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏற்றுக்கலாம். பட் பவர்ன்றது எப்போதுமே இப்போ வெளிநாட்டில் இருக்கார், அவர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 லட்சம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. 2-2.5 லட்சம் செலவாகுது. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 லட்சம் 2 லட்சம்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து என்ன பிரயோஜனம்? அதுக்காக வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இல்லை வேலை அங்கே ரொம்ப முக்கியமானது, இல்லை உடம்பு சரியில்லை வர முடியாதுன்ற இடத்துல வெளிநாட்டிலேருந்து பவர் அனுப்பி தான் ஆவாங்க. இல்லைன்னா வட இந்தியாவில் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, இல்லை வயசாகிடுச்சு அப்படின்னா பவர் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பவர் அப்படி போட்டுருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்காருன்னா ஓனர் யாரும் நேரில் பார்க்கலாமே. வாங்குறவங்க வந்து நேரில் போய் பார்த்து பண்ணால் ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டா எப்போதுமே நல்லது, பாதுகாப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்றைக்குமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆபத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் பவர் ஆஃப் அட்டானி பவர் கொடுத்து பண்ணுறதுன்றது வந்து அது ரொம்ப ஆபத்து கிடையாது, சேஃப் தான். ஒரு காலத்தில் வந்து பவர் அன்ரெஜிஸ்டர்ட் பவர் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல கையெழுத்து போட்டிருப்பான். அதை வந்து பவராக பயன்படுத்திட்டு சேல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 2012ஓட ஓவர்.